Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா. சிறியவர் முதல் பெரியவர் வரை, வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்கும் உகந்த பயிற்சியை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நிறைய நபர்கள் 70-80 தாண்டியவர்களுக்கு மூட்டு வலி, மூட்டுகள் சவ்வுகளில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பசை குறையக்கூடிய நிலை, மூட்டு வீக்கம் இருக்குது. இதற்கு அவங்க அறுவை சிகிச்சை போகாத அளவுக்கு இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மருத்துவருடன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதையும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இந்த பயிற்சிகளை அழகாக ஒரு நாளைக்கு 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக மூட்டுக்கள், மூட்டுச்சவுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதேபோல் கால் பாத வீக்கம் நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நம்ம இடுப்பு பகுதி, மூட்டு பகுதி, இந்த ஜாயிண்ட் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைக்குன்னா உடலில் ஒரு அசைவுகள் இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் எந்த பயிற்சி செய்யாமலே ஒரு 60-70 கூட தாண்டி வந்திருப்பீங்க. சரி, 70 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் பயிற்சியே பண்ணலை. இப்போ உங்களுக்கு உடல் வளையும் தன்மை வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி தான் வரும். அதற்கு பதிலாக இப்போ நாம் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பயிற்சிகளை, சின்ன முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் 70-80 தாண்டியவங்களுக்கெல்லாம் கடினமான யோகாசனங்கள் வேண்டாம். மனதளவில் அவங்களுக்கு ஒரு சாந்தம், அமைதி இருக்கணும். அந்த பிராண ஓட்டம் சீராக இருக்கணும். அதோடு சேர்ந்து சின்ன சின்ன பயிற்சிகளில் அந்த ஜாயிண்ட் பகுதியை வலுவாக்கக்கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும். பஞ்சபூதமும் நமது உடம்புக்குள்ளே தான் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி, அந்த இறையாற்றல், அந்த பிராணசக்தி ஆட்டோமேட்டிக்காக சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செய்துவிடும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் ஒரு நாற்காலியில் இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். 2 கை முட்டி மேலே வச்சுக்கணும். கண்ணை மூடி ஒரு 30 செகண்ட் உடல் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்க பாருங்கள். ஒரு சிலையாட்டம் இருக்க பாருங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடும். ஒரு 3 முறை மூச்சு உள்ளெடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு காலை மட்டும் அந்த மாதிரி அர்த்த பத்மாசனம் சேரில் பண்ணுறாங்க. ஒரு காலை அந்த மாதிரி அடுத்த கால் துடைக்கு மேலே போட்டுக்கணும். கை இந்த மாதிரி வச்சுக்கணும். கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ உள்ளங்கையினால் அந்த மூட்டுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு மசாஜ், 2 மூட்டுக்கையும் உள்ளங்கையினால் அப்படியே ஒரு மசாஜ் கொடுத்துட்டே வாங்க. உள்ளங்கையை மூட்டு மேலே வச்சுருக்காங்க. வச்சுட்டு அப்படி ஜஸ்ட்டு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு மசாஜ் கொடுக்குறோம். சின்ன ப்ரெஷர் கொடுக்குறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வயசானவங்க நிதானமாக பண்ணுங்க. அடுத்த காலம் மெதுவாக தூக்கி அடுத்த காலத்துடைய மேலே மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்ணை மூடி மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இப்போ அப்படியே உள்ளங்கை முட்டியில் வச்சுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. ப்ரெஷர் பண்ணிட்டு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் ஒரு கால் மட்டும் அர்த்த பத்மாசனம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. அடுத்த காலை லேசாக மேலே நீட்டுங்க, மெதுவாக கீழே கொண்டாங்க. திருப்பியும் அந்த காலை கீழே கொண்டாங்க. திருப்பி மெதுவாக மேலே நீட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். கால் மாற்றிக்கோங்க. நிதானமாக பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த கால் மட்டும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நார்மலாக உட்காந்துக்கோங்க. 2 கை சின்முத்திரை. முதல்ல உஜ்ஜயி பண்ணுறாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங்.
முதல்ல பயிற்சி பண்ணும்போது ஒரு 10 முறை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கிராஜுவலாக 15 முறை. மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நார்மல் பிரீத்திங். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கபாலபாதி பண்ணுறாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆதி முத்திரை. கட்டை விரலில் வச்சுக்கோங்க, 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க நல்ல உயிரோட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் சக்தி சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராங்கியல் முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஆள்காட்டி விரல் தரையினை வச்சுக்காங்க. நடுவிரலும் கட்டை விரலும் இணைச்சிருக்காங்க. மோதிர விரல் சுண்டு விரல் கட்டை விரலுக்கு அடிப்பகுதியில் வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இதயம் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம். ஒரு கால் மட்டும். வயதானவங்க நிதானமாக பொறுமையாக காலை மேலே போட்டுக்கோங்க. கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இப்போ 2 கையும் முட்டியை உள்ளங்கை வந்து முட்டியில் வச்சுக்கோங்க. அப்படி லைட்டாக முட்டியில் ஒரு மசாஜ் கொடுங்க. மெதுவாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அந்த கை உள்ளங்கை முட்டி மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்குறோம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக உட்காந்துக்கோங்க. கால் மாற்றிக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அந்த உள்ளங்கை வந்து முட்டியில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒரு கால் மட்டும் மெதுவாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் மாற்றிக்கோங்க. ஒரு கால் மட்டும் ரைஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மலாக உட்காந்துக்கோங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. இப்போ உஜ்ஜயி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. ரிலாக்ஸ். இப்போ கபாலபாதி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஆதி முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கும். பிராங்கியல் முத்திரை காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் நுரையீரல் இதயத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும். மூட்டுக்கள் மூட்டுச்சவ்வு அதில் ஏற்படுகின்ற ஈரப்பசை பிரச்சனையாக மூட்டு வீக்கம் அது வராமல் மூட்டு வலியை பாதுகாக்கக்கூடியது. சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். பாசிட்டிவ் தாட்டோடு வாழலாம். ஆழ்ந்த நிதிரையும் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.